ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பேபி கார்ன் வச்சு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிறிஸ்பி பேபி கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு நம்ம பேபி கார்னை கட் பண்ணி எடுத்துக்கலாம். டெய்லும் ஹெட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீல வாக்கில் கட் பண்ண போகிறோம். பேபி கார்னை சென்டராக வச்சுட்டு நல்லா கட் பண்ணுறோம் 2 பாகமாக. அடுத்து நம்ம கட் பண்ணதுலேயே நடு சென்டரில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கணும். இதே போல் ரிமைனிங் பேபி கார்ன்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேபி கார்னை நல்லா வேக வைக்கணும். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த பேபி கார்னை தண்ணியில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேபி கார்ன் குறைஞ்சது 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இந்த ரெசிபி செய்கிறப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம். இப்போது பேபி கார்னும் நல்லா வேக ஆரம்பிக்குது. இப்போ பேபி கார்ன் 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். இதை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பேபி கார்னை நல்லா வடிகட்டி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதில் இருக்க தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். அடுத்து நான் மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். மிக்சிங் பவுலில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிட்டோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும். ஏன் கார்ன்ஃப்ளவர் மாவுனா அது கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதனால் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து நான் ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இதுதான் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சிக்கன் 65க்கு மாவு எப்படி தயார் பண்ணுவோமோ அதே போல் இதுக்கும் நம்ம மாவு தயார் பண்ணி வைக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்த பேபிக்கான இந்த மாவில் சேர்த்துக்கலாம். பொறுமையாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா பேபிக்கான இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். மெதுவாகவே இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் இது நல்லா வெந்து வந்திருக்கு, உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாக இந்த பேபிக்கான மசாலாவில் நல்லா கோட் பண்ணி எடுக்கணும். இப்போ மசாலாவும் நல்லா கோட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா பேபிகார்னில் நல்லா ஊறி வந்துடுச்சு. அடுத்து நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த பேபிக்கார்னை பிரெட் க்ரம்ஸில் நல்லா 4 சைடாக நல்லா பெரட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கலாம். இதே போல் ரிமைனிங் பேபிகார்ன்ஸ் எல்லாம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருந்த பேபிகார்னை சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போது நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு பேபிகார்னை சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா 4 சைடில் நமக்கு வெந்து வரணும். கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும் பேபிகார்னை. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சலசலப்பாக இருக்குது. நம்ம இந்த பேபிகார்ன் போட்ட பிறகு இது எப்படி வெந்துருச்சுன்னு தெரியறதுக்காக இந்த சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா நம்ம பேபிகார்ன் ஃப்ரை ஆகிடுச்சுன்றது அர்த்தம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சலசலப்பு கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக வெந்து வரும். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இதே போல் ரிமைனிங் பேபிகார்ன்ஸை நல்லா எண்ணெயிலே பொரித்து எடுத்து வச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க, வீட்டிலே வந்து கிறிஸ்பியாக பேபி கார்ன் வந்து ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இது வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்க கொடுத்திங்கன்னா மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.